ஒரு 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஈவி பைக்கை நம்மளால 50,000 இருந்து 60,000 வாங்க முடியும். எப்படின்னா இந்த பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை வச்சுதான். ஹீரோ, டிவிஎஸ், எம்ஜி, டாடா, ஹிண்டாய் இவங்க எல்லாருமே இந்த பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை வச்சிருக்காங்க. பேஸோட சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, நீங்க வண்டியை மட்டும் தான் வாங்குவீங்களே தவிர பேட்டரியை வாங்க மாட்டீங்க. பேட்டரியை அந்த நிறுவனம் தான் ஓன் பண்ணும். அப்ப அந்த பேட்டரி எப்படி நம்ம வண்டியில போட்டு ஓட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நம்மளுக்கு அதை வாடகையா தருவாங்க, இல்ல லீஸ் மாதிரி தருவாங்க. அதுக்கு நம்ம மாத தவணையோ இல்ல நம்ம ஓட்டுற பெர் கிலோமீட்டருக்கான தவணையோ வந்து கட்டணும். நிறுவனங்களை கொடுத்துருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர் கிலோமீட்டர் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பெர் கிலோமீட்டர் சார்ஜ் எடுத்துப்போம். டியாகோ ஈவி காரோட பிரைஸ் வந்து 6.99 லட்சம். ஆனா அதை நீங்க பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ்ல வாங்குனீங்க அப்படின்னா, அதே டியாகோவை நீங்க பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ்ல வாங்குனீங்கன்னா 4.69 லட்சம். அப்ப நீங்க இனிஷியலா பே பண்ற காஸ்ட்ல உங்களுக்கு 2.3 லட்சம் சேவ் ஆகுது. டியாகோ ஈவிக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 2.6 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓவராலா நிறைய நிறுவனங்கள் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 2.6 இருந்து 5 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க பெர் கிலோமீட்டருக்கு. நம்ம மினிமமான 2.6 எடுத்துப்போம். சரி, அந்த இனிஷியல்ல கட்ட வேண்டிய அந்த 2.3 லட்சம் மிச்சமாச்சுல எனக்கு, அதை நான் பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் மூலமா அந்த கம்பெனிக்கு தவணை மூலமா கட்டினேன் அப்படின்னா என்னால 88,000 கிலோமீட்டர் வந்து வண்டியை ஓட்டிருக்க முடியும். ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து பேஸ் மாடல்ல வண்டி வாங்கிருக்கீங்க, இன்னொருத்தர் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டி பேட்டரியை வந்து ஓன் பண்ற மாதிரி வண்டி வாங்கியிருக்காரு. இப்ப நீங்க 2 பேரும் டிரைவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்து 88,000 உங்களோட இனிஷியல் அமௌண்ட் காலி ஆயிருச்சு. அதுக்கு மேல நீங்க உங்க கை காசை போட்டு பே பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும், பெட்ரோல் வண்டி மாதிரி. உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் வண்டி வாங்கினார் பாத்தீங்களா, 88,000 கிலோமீட்டர் தாண்டியும் ஜாலியா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ஏன்னா பேட்டரியை முன்னாடியே ஓன் பண்ணிட்டாரு. சரி, இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா நீங்க பே பண்ணி வாங்குறீங்க பாத்தீங்களா, அந்த காஸ்ட் கம்மியாகும். இல்ல நம்ம பேட்டரி வந்து சீக்கிரமா டிகிரேட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த பேட்டரியை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வேற பேட்டரி நம்ம வாங்கிக்கலாம். ஆனா இன்னொரு சைடு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேட்டரியை ஓன் பண்றவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் பேட்டரி வாரண்டி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பாயிண்ட்ல வச்சுக்கணும். சரி, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா வண்டி ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிகமா நீங்க பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமா பெட்ரோல் போட்டு பெட்ரோல் காஸ்டே ரொம்ப ஹையா இருக்கு, இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ஈவி வாங்கி நான் ஓட்டிட்டு நான் அதிகமா டிரைவ் பண்ணனால பேட்டரி டிகிரேட் ஆயிரும், அதனால பேட்டரி என்னால ஓன் பண்ண முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன்ல போயிட்டேன் அப்படின்னா நான் பேட்டரி டிகிரேட் ஆகிறப்ப அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். ஆனா பட்ஜெட்ல ஒரு ஈவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. அவங்க பேட்டரி ஓன் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நீங்க இந்த பேட்டரி ஆஸ் அ சர்வீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல விட்டுட்டு, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.